வணக்கம் நண்பா, நான் தான் கேட்குறேங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வச்சுருக்க நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னா ஹேண்ட் பேர் சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை வேற என்ன ஹேண்ட் பேர் போட்டால் நல்லா இருக்கும், சூட்டபுளாக இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ஒரு ஹேண்ட் பேர் போட்டிருக்கோம் நம்ம வண்டியில். ஸோ அந்த வீடியோ நம்ம காணிக்க போகிறோம். என்ன ஹேண்டில் பேங்கிற டீட்டெயிலாக காணிக்கிறேன்னு பாருங்க நண்பா. நம்ம வண்டிக்கு என்ன ஹேண்டில் பேர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது ராயல் என்ஃபீல்டு புல்லட்டில் ஓட ஹேண்டில் பாருங்க. புல்லட்டில் வரக்கூடிய ஷார்ட்டோட ஹேண்டில் பேர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்க தெரியும் நினைக்கிறேன். ஷார்ட் நல்லா ஒயிட்டாக இருக்குங்க. ஸோ அது இல்லாமல் குவாலிட்டி வைஸ், அதாவது இந்த ஹேண்டில் பேருக்குள்ள குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட் உண்டுங்க. அந்த ஹேண்டில் பேர் மட்டுமே நல்ல வெயிட் உண்டுங்க. அது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வரக்கூடிய ஹேண்டில் பேரை கலத்திட்டு ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ரைசர் போட்டிருக்கோம். இந்த ரைசர் எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாமினார் 400 பைக்கில் உள்ள ரைசருங்க. ஸோ அதை நம்ம தனியாக வாங்கணும். அந்த ஷோரூமில் போய் வாங்கி இதை கரெக்டாக நம்ம லெவல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஹேண்டில் பேர் மேலே நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒயர் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரூட்டு சேஞ்ச் ஆகுங்க. இந்த ஒயர் செட்டப்பாக இருக்கட்டும், இந்த வரக்கூடிய ரூட்டாக இருக்கட்டும், டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். ஒரே ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒயர் தாங்க, கொஞ்சம் நீளமான லெந்து உள்ள ஒயரை தான் போட்டிருக்கோம் நண்பா. அது வேற என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹேலிபரோட கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா வேற கேபிள் வண்டியில் உள்ள தான் போட்டிருந்தோம். ஸோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் பேர் மாற்றினீங்கன்னா வேற இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய ஒயரிங் செட்டப்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாற்றி பண்ண மாதிரி தான் நண்பா இருக்கும். ஸோ அதனால மாற்றி பண்ண கவலைப்படாமல் மாற்றினீங்கன்னா ரைடு போகிறதுக்குலாம் பக்கா வரும் நண்பா, பயங்கரமாக இருக்கும். காட்டுறதுக்குலாம் ஒரு இது இல்லைங்க. பெண்டு பண்ணுறது கூட சூப்பராக பயங்கரமாக இருக்கும் நண்பா. இந்த ஹேண்டில் பேரில் பார்த்தீங்கன்னா இது என்னன்னா இது சிலவங்க கேடிஎம்குள்ளே போடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக போடலாம். கேடிஎம்குள்ளே நான் முதல்ல போடலாம் தாங்க ஐடியா இருந்தேன். பட் அது எல்லாரும் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் என்னன்னா அது கொஞ்சம் இதோட கொஞ்சம் டவுனாக வந்த மாதிரி வரும் நண்பா. இது கொஞ்சம் ஹைட்டாக நம்ம கைக்குள்ளே வந்த மாதிரி வரும், கொஞ்சம் வி ஷேப்பில் வருங்களா. இந்த கேண்டில் வேறு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இதை நம்ம சூஸ் பண்ணி இதை போட்டிருந்தது. ஸோ அதனால நமக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கு நண்பா. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவு தான் இருக்குன்னு நான் ஃபுல்லாக காணிக்கிறேன் பாருங்கள். இதாங்க லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் ரொம்பலாம் தெரியாதுங்க, கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ்ல பக்காவான ஒரு ஹேண்டில் பார் நண்பா. இதெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளாக கைக்குள்ளே இருக்கும். ஒரு கார் ஸ்டேரிங் கைக்குள்ள வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹேண்டில் பார் இருக்கும் நண்பா. அது ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன ஹேண்டில் பார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாற்றி ஓட்டணும், ஒரு ப்ராப்ளம் வராது. அதனால் பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து அவங்கள சஜஷன் கேட்டு நீங்கள் அவங்கள்ட்ட ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நண்பா.